பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். வகத் துத்லகுல் இல்லத்து அலா கைரி முக்தலாஹ அல்லதி கத்தம்னாஹு. நான் முன்பே சொன்ன அந்த நோக்கத்திற்கு மாற்றமாகவும் இல்லத் என்பது பயன்படுத்தப்படும். துத்லக்கு முத்லக்கா அது பொதுவாக சொல்லப்படும். கதிபிர் ராவி பொய் சொன்னார் என்பது. வகஃப்லத்திஹி அவருடைய கஃப்லத், அவர் அலட்சியமாக இருந்துட்டார் என்பது. வசூ ஹிஃப்லிஹி ஒரு மனநக்குறை இருக்கிற விஷயத்தையும். வனஹ்வியா மின் அஸ்பாபில்லா அஃபில் ஹதீஸி, இது போன்று ஹதீஸ் பலவீனமாவதற்குரிய காரணங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற காரணங்களும் இல்லத் என்று என்ன செய்யப்படும், பயன்படுத்தப்படும். பொதுவாக இல்லத்துன்னு சொன்னால் நம்ம எதை சொன்னோம், சனதிலேயோ அல்லது ராவிடத்திலேயோ கதை. அப்போ அது ரெண்டு வகையில் ரெண்டாவது வகை தான் என்னது, ஒன்று வந்து மத்தல இல்லத்து கதை, இன்னொன்று சனதில். இப்போ சனதில் எப்படிலாம் வரும் அப்படின்னு சொன்னால், முன்னாடி உள்ள வெளிப்படையில் சலாமத்தாக இருக்கும், உள்ளுக்குள்ளே என்ன செய்யும், அவர் வந்து விமர்சிக்கப்பட்ட குறையுள்ள ஒரு ராவியாக இருப்பார். அப்போ அந்த குறைகளை சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, அதோடு சேர்ந்து இது மாதிரியான குறைகளும் இருக்கும். சரிங்களா? வசம்ம திருமிதி நஸ்ஹ இல்லத்தன். இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, நஸ்ஹ அதாவது நஸ்ஹ் செய்யப்பட்ட ஹதீஸு, மன்சூஹாக்கப்பட்ட ஹதீஸுகளை அதை வந்து இல்லத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படியே அதுக்கு பேர் வச்சுருக்கிறாரு. ஆனால் அது உண்மையில் அது இல்லத்தில்லை. சரியா? மன்சூஹ் தான். ஆனால் இதற்கு இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு விளக்கம் கொடுப்பாங்க, பின்னாடி பார்ப்போம். வாத்லக பாதுஹும் அல் ஐல்லத்த அலா முஹாலஃபத்தி லா தக்தஹு கல் இர்சாலி உமா வசலஹு சிக்கத்து தாபித்து ஹத்தா கால. அதே நேரத்தில் சில பேர் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இல்லத்தை முஹாலஃபா இருக்கிறது என்பதற்காக வேண்டி அதில் இல்லத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது வந்து என்னது, லா தக்தஹு க இர்சாலி மா வசலஹு சிக்கத்து லாபித்தாக இருக்கக்கூடிய, அதாவது நினைவாற்றல் உள்ள உறுதியுள்ள ஒருவர் மௌசூலா சொன்ன ஒரு ஹதீஸை ஒருத்தர் இர்சாலாக அறிவிச்சிருக்கிறார் என்பது அது ஒரு குறையல்ல. அப்படியான குறைக்காக வேண்டி அல்லாமல் வேறு என்ன செஞ்சுருக்கிறாங்க, அவங்க முகாலஃபத்திற்கு முரண்பாடு இருக்குது என்பதற்காக வேண்டி அது இல்லத்துன்னு சொல்லி சொன்னவர்களும் இருக்கிறாங்க. சரியா? கால மின சஹீஹி சஹீயுன் முஅல்லலுன். சஹீல முஅல்லலான சஹீன்னு ஒன்று இருக்குது அப்படின்றத அவங்களுடைய கருத்து. கமா கீழே இப்படி சொல்லப்பட்டிருக்கு, மின்ஹு சஹீயுன் ஷாதுன், ஷாதாஸ் இருக்கக்கூடிய சஹீயான ஹதீஸ் இருக்குது என்பது போன்று. சரியா? அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இல்லத்துடைய காரணங்கள் வந்து சனதிலேயே ஏற்படும் அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த சனது வந்து சில நேரத்தில் என்ன செய்யும், ராவி வந்து பொய்யர் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறார், அல்லது அவர் வந்து லபத் இல்லாதவராக இருக்கிறார், அல்லது சூல் ஹிஃப்து மனநக்குறை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்ற அந்த விமர்சனங்களோடு சேர்ந்து அந்த விமர்சனங்கள் இருக்கும். இதெல்லாம் ஹதீஸ் லைஃபாக இருக்கக்கூடியதற்கான காரணங்கள். அப்போ அந்த காரணங்களை கொண்டும் ஒரு ஹதீஸ் என்ன செய்வாங்க, இல்லத்துன்னு சொல்லுவாங்க. இதில் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மன்சூஹான ஹதீஸை வந்து இல்லத்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது அவருடைய ஒரு கருத்து. அதே நேரத்தில் சில பேர் என்ன செய்வாங்க, ஒரு சஹியான ஹதீஸை, அதாவது லாபித்தாக இருக்கக்கூடிய சஹியாக இருக்கக்கூடிய சிக்கத்தாக இருக்கக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாரு, முர்சலாக அறிவிக்கிறார். அந்த முர்சலுக்கு அப்போ என்ன செய்யும், இன்னொரு சஹியான ரிவாயத்து கிடைக்கும். அப்போ அது போன்ற இடங்களில் இர்சாலில் எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஹதீஸுகளை என்ன செய்வாங்க, அவங்க சில பேர் முகாலஃபத்தாக இருக்கின்றதற்காக வேண்டி இல்லத்துன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதனால் அதுக்காக வேண்டி தான் என்ன செய்வாங்க, இப்படி ஒரு இஸ்திலாஹ் மின சஹி சஹியுல் முஅல்லல் அப்படின்ற ஒரு இஸ்திலாஹ். சரியா? அதே மாதிரி சஹி ஷாத் என்பது போன்று. சரியா? சஹியுன் ஷாதுன் அப்படின்னா அது ரெண்டுமே எதிரும் புதிரானது. ஷாதானா அது சஹியாது, சஹினா அது ஷாதாக இருக்காது. சரியா? அதே மாதிரி தான் இல்லத்துன்னா அது சஹியாக இருக்காது, சஹினா இல்லத்தாக இருக்காது. ஆனாலும் அவங்க என்ன செய்கிறாங்க, சில பேர் வந்து அது ஒரு இஸ்திலாஹாக வச்சுருக்கிறாங்க. சரியா? அதுக்கு காரணம் இருக்குது, பின்னாடி சொல்லுவாங்க பாருங்கள். அதாவது முன்னாடி நம்ம சொன்ன அந்த காரணங்கள் அல்லாத வேறு சில குறைகளும் அதுவும் என்ன செய்யப்படும், ரிவாயத்தில் குறைகள் உண்டாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி விளக்கம் கொடுக்கும்போது சொன்னாங்க, ராவிடத்தில் ஏற்படுகின்ற ஃபிஸ்க்கு அவருடைய குறைகள். சரியா? அதே மாதிரி இதை வந்து இது அல்லாத வேறு சில காரணங்களும் அதெல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கு, ஹதீஸுல் இலலுடைய ஹதீஸ் நூட்களில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் திரும்பி இது வந்து நஸ்கர்னு சொன்னாங்கன்னு சொன்னாங்களே இல்லத்தை, அதற்கு இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, ஃபைன் அராத அன்னஹு இல்லத்தும் ஃபில் அமலி பில் ஹதீஸி ஃபஸஹியுன். ஒரு ஹதீஸை வந்து அமல் செய்வதில் அது இல்லத்திற்கு அப்படின்னு அவர் நாடி இருந்தார்னா அது சரிதான். அதாவது இந்த ஹதீஸ் வந்து அமல் செய்ய முடியாது, ஏன்னா மன்சூஹா இருக்குது, அப்போ இதில் ஒரு குறை இருக்குது அப்படின்னு அவர் அந்த கருத்தில் இது வந்து இல்லத்துன்னு சொல்லியிருந்தானா அது சரி. மன்சூஹான ஹதீஸை இல்லத்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த கண்ணோட்டத்தில் அப்போ அது சரியானது. சரியா?
அவு ஃபி சிஹத்திஹி ஃபலா, அதே நேரத்தில் அதோடைய சிஹத்தில் இல்லத்திருக்குன்ற கருத்தில் அவர் சொல்லியிருந்தானா மன்சூகான ஹதீஸ் அது இல்லை. சரியா? மன்சூகான ஹதீஸு இல்லத்தினால அது மன்சூகாகலை. ஏதாவது குறை இருக்க போய்யா மன்சூகாயிடுச்சு இல்லை, அது அந்த ஹுக்குமு மாற்றப்பட்டுருச்சு. அதுக்கு அது வந்து என்னது, ஹுக்குமு முத்தகத்திமுன். சரியா? ஹுக்குமு முத்தாஹிர் என்ன செய்யும், அதோடைய ஹுக்குமை மாற்றும். இதுதான் நாசிக் மன்சூக்கான விதி, அப்படி தானே? அப்போ அந்த அடிப்படையில் தான் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, மன்சூகாக்கப்பட்டிருக்கே தவிர அது இல்லத்து இருக்கின்றதுனால கிடையாது, அதோடைய சிஹத்தில் குறை இருக்கின்றதுனால கிடையாது. ஹதீஸ் சஹீதா, சஹி என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. லியன்ன ஃபி ஸஹீஹி, ஏன்னா அதுக்கு விளக்கம் சொல்கிறார் யார், இமாம் இராக்கி ரஹ்மத்துல்லாஹி. லியன்ன ஃபி ஸஹீஹ், ஏன்னா சஹீல அஹாதீஸுன் கசீரா மன்சூஹா, ஏராளமான மன்சூகான ஹதீஸ் இருக்குது. அப்போ இது எது என்ன இல்லை, இல்லத்தினால கிடையாது. இப்போ சஹியான மன்சூகான ஹதீஸுகள் நமக்கு புகாரிலையுமே பார்க்கலாம். சரியா? அந்த மன்சூகான ஹதீஸோடைய ஹுக்குமை தெரியலைன்னா என்ன செய்வாங்க, அதுலேருந்து லாஹிர் நஸ்லேருந்து தலீல் எடுத்துக்கோங்க. அப்படியான பிழைகள் சில மக்கள் செய்வதுண்டு. சரிதா? வாத்திலக்க பாதும் இல்லத்தை அலா முகாலஃபத் இல்லா தக்தம், அது ஃபி சிஹத்தில் ஹதீஸ், ஹதீஸோடைய சிஹத்தில் வந்து குறை ஏற்படுத்தாத இருக்கக்கூடிய ஹதீஸ்களை முகாலஃப் என்கிற அடிப்படையிலும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இல்லத்தென்று சில பேர் சொல்லியிருக்கிறாங்க. கைர்சாலி மா வசல ஹுசிக்கத்து லாபித்துன் ஹத்தாக்கால மின சஹீ சஹீன் முஅல்லல் கமா கீழே மின்ஹு சஹீன் ஷாது வக்காயிலு தாலிக்க அபு யஅல் அல் ஹலீலி. இதை சொன்னவர் வந்து அபு யஅல் அல் ஹலீலி என்கிற அறிஞர் ஃபில் இர்ஷாத், அவருடைய இர்ஷாத் என்கிற நூலில். மிஸ்ல சஹீஹி அல் முஅல் பி ஹதீஸின் மாலிக், இதற்கு உதாரணமாக, அதாவது முஅல்லா இருக்கக்கூடிய சஹியான ஹதீஸுக்கு உதாரணமாக மாலிக் ரஹ்மத்துல்லாஹுடைய ஹதீஸை கொண்டு வராங்க. லில் 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 முலூக்கி தஆமுஹு. சரியா? லில் மம்லூக்கி, இல்லையா, அங்கே ஒரு மீம் விடுபட்டிருக்கு, அதை தான் யோசிச்சேன். லில் மம்லூக்கி தஆமுஹு, அடிமையாக இருக்கிறவனுக்கு உணவு இருக்குது, அவனுக்குரிய உணவு இருக்கிறது அப்படின்ற ஒரு ஹதீஸ். இது வந்து ஹதீஸோட துண்டு வாசகம் தான். சரிடா? இப்போ இந்த ஹதீஸ் வந்து மாலூலா இருக்குது, அது சஹி என்று இது செய்யப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கு. அசாபிக் ஃபி நௌஇல் முஅல்லல், இது வந்து முஅல்லல் சேர்ந்த வகையை சார்ந்தது. முஅல்லல்னா என்னது, ரெண்டு பேர் ஹதீஸில் அறிவிப்பாளர்கள் என்ன செய்வாங்க, தொடர்ச்சியாக விடுபட்டிருப்பாங்க, அதான் முஅல்லலான ஹதீஸ். ஃபைன்னஹு அவரத ஃபில் முவத்தா முஅல்லலன், இந்த ஹதீஸை வந்து இமாம் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, முவத்தால முஅல்லலாக தான் கொண்டு வந்திருக்கிறாங்க. ரவாஹு அன்ஹு இப்ராஹிம் பின் தொஹ்மான் வ நுஅமான் பின் அப்துஸ்ஸலாம் மௌசூலன். ஆனால் அதே நேரத்தில் இந்த ரெண்டு ராவிகள் என்ன செஞ்சுருக்காங்க, அதை மௌசூலாவும் அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ மௌசூலா அறிவித்ததுனால அந்த ஹதீஸ் என்னது, சஹி. கால பக்கத்து சார் அல் ஹதீஸு பி தபீனி இல்ஸ்னாதி சஹியன் யுத்தமுது அலி. அப்போ இந்த தெளிவின் காரணமாக அந்த ஹதீஸ் என்ன ஆயிடுச்சு, ஆதாரம் எடுத்துக்கொள்ளப்படுகின்ற சஹியான ஹதீஸாக மாறிடுச்சு. அதாவது அந்த ஹதீஸு எப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு, முஅல்லலா அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த முஅல்லலா அறிவிக்கப்பட்டிருக்கிற ரிவாயத்துக்கு மௌசூலா இன்ன ராவிகள்கிட்ட, இந்த ரெண்டு ராவிகள் மூலமாக மௌசூலாக்கப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விளக்கத்தை கொடுத்ததுனால அந்த ஹதீஸ் என்ன ஆயிடுச்சு, ஹதீஸ் சனது லைஃப் தான், ஏன்னா அது முஅல்லலா இருக்குது. சரியா? ஆனால் அதே நேரத்தில் அந்த ஹதீஸுடைய சனதுடைய விஷயத்தில் ஒரு விளக்கம் கிடைச்சதுனால ஹதீஸ் என்னவாயிடுச்சு, சஹி ஆயிடுச்சு. சரியா? வக்கீல உதாலிக்க அக்ஸுல் முஅல்லல், இது வந்து முஅல்லலுக்கு நேர் மாற்றமானது. சரியா? ஃபைன்னஹு மா லாஹிரு சலாமா, ஏன்னா முஅல்லல்னா என்ன, வெளிப்படையில் அது வந்து சலாமத்து குறையற்றதாக இருக்கும். ஃபத்துலி அலிஹி ஃபிஹி பாதத் ஃபஹ்சி அலா காதிஹின், அதே நேரத்தில் அதற்கு பிறகு அதில் வந்து ஆய்வு செஞ்சு பார்த்தாங்கன்னா குறைய தெரியும். சரியா? வஹாதாக்கான லாஹிரு இலை அலாலி பில் அலாலி, இதில் வெளிப்படையில் வந்து முஅல்லல் என்கிற அடிப்படையில் குறை இருக்கிறது. ஃபலம்மா ஃபுதிஷ தபையன வசலுஹு, ஆனால் அதே நேரத்தில் அதை ஆய்வு செய்து பார்க்கும்போது நமக்கு அது மௌசூலாக்கப்பட்டிருக்கின்றது தெரிய வருது. அப்போ அதனால் இது வந்து அதில் சேர்க்க முடியாது என்கிற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இதைத்தான் அதுக்கு உதாரணமாக கொள்கிறாங்க. ஆனால் அந்த உதாரணம் சேராது என்று செல்லாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஃபாய்த, இப்போ இந்த முஅல்லலான ஹதீஸுடைய ஃபாய்தா என்ன? சரியா? கால புல்கைனி, இமாம் புல்கைனி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அஜல்லு கிதாபின் சுன்னிஃப ஃபில் இலலி கிதாபு இப்னுல் மதீனி, இந்த இலல் என்கிற தலைப்பில் தொகுக்கப்பட்ட கிதாபுகளே மிக சிறந்த ஒரு கிதாபு வந்து இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹுடைய அல் இலல் என்கிற கிதாபு. சரியா? இப்னுல் மதீனி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் யார்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹுடைய ஆசிரியர். ஆமாம். சரியா? அவர்களுக்கு ஆசிரியர். சரியா? முஆசிர். இப்னு அபி ஹாத்திம், அதே மாதிரி இப்னு அபி ஹாத்திம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், அவருடைய கிதாபு. ஹல்லால், இமாம் ஹல்லால் அபூபக்கர் அல் ஹல்லாலுடைய கிதாபு. அஜ்மாஹா கிதாபு தாரகுத்னி, இது எல்லாத்தையும் இமாம் தாரகுத்னி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் செஞ்சுருக்காங்க, அவருடைய கிதாபில் ஜம்மு செஞ்சுருக்கிறாங்க. சரியா? ஹல்லால் அபூபக்கர் அல் ஹல்லால், ஹல்லால்
குல்து ஒக்கது சன்னஃப ஷேகுல் இஸ்லாம் ஃபிஹி, அதாவது இமாம் சுயீத் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, இதே தலைப்பில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி கிதாப் தொகுத்துருக்கிறாங்க. என்னென்னு அஸ்ஸஹருல் மத்லூல் ஃபி ஹபரில் மாலூல் என்கிற பேரில். ஆனால் இந்த கிதாப் உலகத்தில் இல்லை. சரியா, கிதாப் மஃப்கூத் அது. ஆமாம், இமாம் முஹம்மது ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இஹ்திசார் உலூமுல் ஹதீஸ் இருக்கு இல்லையா, யாரோடையது, இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி கிதாப். அந்த கிதாபில் வந்து இல்லத்துடைய பாடத்தை பற்றி பேசும்போது அவர் என்ன செய்வார், இந்த ஹதீஸை பற்றி, இந்த கிதாபை பற்றி சொல்லுவார். இந்த கிதாப் வந்து மஃப்கூது, நான் இது வரைக்கும் இந்த கிதாப் இப்படி ஒரு கிதாப் அசல் நான் பார்த்ததில்லைன்னு இருந்திருந்தாலும் அந்த கிதாப் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த ஃபன்னில் வந்து ஷேகுல் இஸ்லாம் தான். அவர் ஒரு ஷேகுல் இஸ்லாம் இதில் ஹதீஸ் கலையில். அப்போ அதனால் அவர் தொகுத்து அவர் கிதாப் ஒன்று இருந்ததுன்னா அது வந்து டாப்பு தான், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அப்படி ஒரு கிதாப் உலகத்தில் இல்லை. சரிங்களா? அவர் மாணவர் என்கிற அவருடைய காலத்தில் வேணால் இருந்திருக்கலாம், இப்போ இல்லை. அதுக்கு பின்னாடி அந்த கிதாப் அப்படி ஒரு கிதாப் உலகத்தில் கிடைக்கல. சரிங்களா? இமாம் அஹ்மது ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செய்கிறாங்க, தஹ்கீக்கில் சொல்கிறாங்க. இதை வேறும் அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த கிதாபில் வந்து அஹ்மது ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹுடைய அந்த கவுலை நம்ம படிச்சிருக்கிறோம். சரியா? இது இஹ்திசார் ஃபி உலூமில் ஹதீஸ், அல் பாஹிசுல் அசீஸ் ஃபி இஹ்திசார் உலூமுல் ஹதீஸ், அதான் மொத்த கிதாபு பேர். அல் பாஹிசுல் அசீஸ் ஃபி இஹ்திசார் உலூமுல் ஹதீஸ் என்பது இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹுடைய கிதாபு. அந்த கிதாபுக்கு அடிக்குறிப்பு எழுத்தும்போது தாலீக்கில் என்ன செய்கிறாங்க, இமாம் அஹ்மது ஷாக்கிர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இப்படி ஒரு கிதாபு உலகத்தில் இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. சரியா? அது வேறைய அறிஞர்கள் அதை சொல்லியிருக்கிறாங்க. அதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு, அப்படி ஒரு கிதாப் இருந்திருந்ததுன்னா அது வந்து என்ன செஞ்சுருக்கும் ஒரு, ஏன்னா ஃபத்துல் பாரியுடைய முக்கத்திமால அவர் இதெல்லாம் விளக்குவார். யார்? இப்னு ஹஜர் அஸ்கலானி என்பவர். அதே மாதிரி ஃபத்துல் பாரியில் பல இடங்கள் என்ன செஞ்சுருப்பார், இது வந்து மாலூலான ஹதீஸு, இது வந்து இல்லத்து, இதில் இந்த மாதிரி இல்லத்து இருக்குன்றதெல்லாம் இவ்வளோ ஹதீஸ்களுக்கு அவர் என்ன செய்வார், ஷரஹ் எழுதும்போதெல்லாம் கொண்டு வரும். ஏன்னா ஹதீஸ் துறையில் வந்து ஒரு ஷேகுல் இஸ்லாம் தானே இவர். இப்போ அந்த அடிப்படையில் அவர் சொன்ன மாதிரி ஒரு கிதாப், அவருடைய கிதாப் நமக்கு கிடச்சிருந்தால் அது வந்து பெரிய ஒரு மன்ஃபாத்துள்ள கிதாபாக தான் இருந்திருக்கும். அதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? ஒக்கது கஸ்ஸமல் ஹாக்கிம் ஃபி உலூமில் ஹதீஸ், இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க, இதோடைய அந்த அவருடைய உலூமுல் ஹதீஸ் என்கிற கிதாபில் வந்து வகைப்படுத்தியிருக்கிறாங்க. அஜ்னாஸல் இலலி இலா அஷ்ரா, 10 வகையை என்ன செஞ்சுருக்கிறாங்க, பிரிச்சிருக்கிறாங்க. மற்ற அறிஞர்கள்லாம் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா 2 தான் பிரிச்சிருப்பாங்க. என்னெல்லாம்? மற்றது இஸ்னாதில் அப்படி தான் பிரிச்சிருப்பாங்க. அவர் வந்து 10 வகையாக பிரிச்சிருக்கிறார். ஒன்று நுலஹிசுவா பின்ஹா பில் அம்சிலத்திஹா, அதோட உதாரணங்களோடு நாம் என்ன செய்யறவங்க தல்ஹீஸ் பண்ணுறோம். சரியா? இப்போ இதில் வந்து சனது மத்துன்னு 2மே இருக்கும், அதில் வகைகள் அப்படின்ற பிரிக்கிறாங்க. அஹதுஹா, முதலாவது ஐயக்கூன சனத் பாஹிருஹு சிஹா, சனதோடைய வெளிப்படையில் என்னது, அதான் இல்லத்துக்கு சொல்லப்பட்ட அதே காரணம். வெளிப்படையில் அது என்ன செய்யும், சஹியாக இருக்கிறது. வஃபிஹி மல்லா யுஅரஃபு பிஸ்ஸிமாஇ மிம்மன் ரவா அன்ஹு, ஒரு அறிவித்த அறிவிப்பாளர்களில் யாரை தொட்டு அவர் அறிவித்தாரோ அவர்கிட்ட கேட்காத ஒருவர் அதில் இருப்பார், கேட்டவர் என்று அறியப்படாத ஒருவர் அதில் இருப்பார். சரியா? ஹதீஸ் ராவிட்டந்து என்ன செய்கிற, கேட்கல, கேட்டவர் என்று அறியப்படாத ஒருவர் அந்த ரிவாயத்தில் இருப்பார். சரிங்களா? அப்போ இது வந்து ஒரு குறை. ஹதீஸ் மூஸா பின் உக்பா அன் சுஹைல் பின் அபி சாலிஹ் அன் அபிஹி அன் அபி ஹுரைரா அனி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால மன் ஜலஸ மஜ்லிஸன், யார் ஒரு இடத்துல ஒரு அவையில் அமர்ந்து, ஃபக்கஸுர ஃபிஹி லக்துஹு, அங்கே அவருடைய குரல் அது அதிகமாகிடுச்சு. ஃபகால கபில யக்கூம, பிறகு அவர் அங்கேருந்து எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி சொல்கிறார், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் குஃபிர லஹு மா கான ஃபி மஜ்லிஸி தாலிக. இப்படி அவர் சொல்லிட்டாருன்னு சொன்னால், சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்று சொல்லிட்டாருன்னு சொன்னால், அவருடைய அந்த மஜ்லிஸில் நேர்ந்த எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. சரியா? ருவிய அன்ன முஸ்லிமன் ஜா இலா புகாரி, இப்படி அறிவிக்கப்பட்டிருக்கு. முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன சொன்னாங்க, புகாரி மாவட்டத்தில் வராங்க. ஃபசாலஹு அன்ஹு, அவரிடத்தில் இந்த ஹதீஸை பற்றி கேட்குறாங்க. ஃபகால ஹாதா ஹதீஸுன் மலீஹிம் இல்லா அன்னஹு மஅலூலுன், இந்த ஹதீஸ் என்னது, நல்ல ஒரு ஹதீஸ் தான், ஆனால் இது என்னது, மஅலூலான ஹதீஸ். சரியா? அனபிஹி அன ஹதசனா தான் அண்ணா அப்படின்னு இருக்குல்ல, அன பிஹி மூசா பின் இஸ்மாயில் ஹதசனா உஹைபு சனா ஹதசனா சுஹைல் அன் அவுன் பின் அப்துல்லா கவுலுஹு வஹாதா அவுலா லா யுதுக்கரு லி மூசா இபின் உக்பா சிமாஹ் மின் சுஹைல்.
அப்போ அங்கே மூசா பின் இஸ்மாயில் தான் இடம்பெற்றிருக்கணும் முதலாவது அறிவிப்பாளராக. யார் வரமாட்டாங்க? மூசா பின் உக்பா வரமாட்டார். ஏன்னா அவர் வந்து சுஹைல்கிட்ட கேட்கல, அவர் கேட்டவர் அல்ல. புரியுதுங்களா? அப்போ இது வந்து என்னது மஅலூலான ஹதீஸ். இல்லை, அதாவது மூசா பின் உக்பா என்று வந்திருக்கு இல்லையா ரிவாயத்தில், அது கவனிக்கல. ரிவாயத்தில் யார் வந்திருக்காங்க? உக்பா பின் மூசா அன் சுஹைல் பின், அப்படி தானே அறிவிப்பு. சுஹைல் பின் அபிசாலி வந்திருக்கு இல்லையா, அந்த சுஹைலிடமிருந்து யார் கேட்கல? மூசா பின் உக்பா எந்த ஹதீஸும் கேட்டதில்லை. கேட்டவர் யார்? மூசா பின் இஸ்மாயில் தான் கேட்டிருக்கிறார். அப்போ அது இல்லத்து. சரியா? இந்த ஹதீஸை குறித்து இமாம் முஸ்லீம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இமாம் புகாரி இடத்துல கேட்கும்போது அவர் என்ன செய்கிறாரு? அப்படி வரது வாய்ப்பில்லைன்றது சொல்கிறார். சரிங்களா? அசானி இரண்டாவது, ஐயக்கூனல் ஹதீஸ் முர்சலம் மின் வஜிஹின் ரவாவு சிக்காத்துல் ஹஃபால். ஒரு ஹதீஸ் வந்து ஒரு வகையில் வந்து செய்வது முர்சலாக வரும். சரியா? அதை என்ன செஞ்சுருப்பாங்க? நம்பகமான ஹாஃபிதுகள் அதை வந்து அறிவிச்சிருப்பாங்க. வயுஸ்னது மின் வஜிஹின் லாஹிர் ஹுஸ்ஸா, ஆனால் அது வெளிப்படையில் சிஹத் இருக்கிற மாதிரியான சனதோடு அது என்ன செய்யப்பட்டிருக்கும்? இணைத்து சொல்லப்பட்டிருக்கும். சரிங்களா? அதாவது முர்சல் உதாரணமாக நம்ம இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி இடத்துல போகக்கூடிய ஒரு சனது. சரிங்களா? இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ இப்னு சீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கும் ரசூலுல்லாஹுக்கும் மத்தியில் ரெண்டு பேர், ஒரு பேர் என்ன செஞ்ச ராவி அவுட்டு, மிச்சம் எல்லா ராவிகளும் அதில் என்ன செய்வாங்க? சிக்கத்தானவர்களாக இருப்பாங்க, ஹாஃபிதுகளாக இருப்பாங்க. இப்போ சனதுடைய வெளிப்படையில் பார்க்கும்போது என்ன ஆகும்? நல்ல சனது, எல்லாமே நம்பகமானவர்கள், எல்லாரும் பெரிய இமாம்கள், ஐமத்துல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய தரத்தில் உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதில் என்ன இருக்கும்? இர்சால் இருக்கும். சரியா? ஹதீஸி குபைசத்து பின் உக்பா அன் சுஃபியான் அன் ஹாலிதில் ஹதா வ ஆசிம் வ அமின் கிலாபா அன் அனஸ் மர்ஃபான் அர்ஹம் உம்மத்தி அபுபக்கர் வஷத்துஹும் ஃபி தீனில்லாஹி உமர். இந்த ஹதீஸ் சரியா? அதாவது என்னுடைய உம்மத்தில் மிகவும் இரக்கமானவர் அபுபக்கர், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மிக ஷித்தத்தோடு நடந்து கொள்ளக்கூடியவர் உமர். சரியா? கால ஃபலவ் ஸஹஹ இஸ்னாதுஹு, இந்த இஸ்னாத் சஹியாக இருந்ததுன்னு சொன்னால் ல அஹ்ரஜ ஃபி ஸஹீ, இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுருப்பாங்க? சஹீல அறிவிச்சிருப்பாங்க. அதாவது இமாம் புகாரி அஹ்மத் அவர்கள் பதிவு செஞ்சுருப்பாங்க. ஏன்னா இன்னமா ரவா ஹாலித் ஹிதா அன் அபி கிலாபா முர்சலன், ஏன்னா அவர் இவரை தொட்டு முர்சலாக தான் அறிவிக்கிறார். சரியா? அசாலிஸ் ஐயக்கூன் ஹதீஸு மஹ்ஃபூதன் அன் சஹாபி, ஒரு ஹதீஸ் வந்து சஹாபிடமிருந்து என்ன செய்யப்பட்டுருது? மஹ்ஃபூதா, பாதுகாக்கப்பட்டதாக கிடைக்கும். வயுர்வா அன் கைரிஹி, அதே நேரத்தில் அது வேறொருவரிடமிருந்து அறிவிக்கப்படும். இஹ்திலாஃபி பிலாதி ருவாத்திஹி, ராபிகளுடைய ஊரு விஷயத்தில் முரண்பாடோடு. சரிங்களா? இந்த ஊருக்காரன் கேட்டேன்னு சொல்கிறது இன்னொரு அந்த இடத்துல என்ன செய்யும்? வேறு ஒரு ஊரோடு கேட்டாங்கன்ற மாதிரி என்ன செய்யுது? பஸ்ராவாசி கூஃபாவாசிட்டு அந்த வலது இஹ்திலாஃப் ஆகுது. ரிவாயத்தில் மதினீன அன் குஃபீன பாரு, அதுதான் உதாரணம். மதீனாவாசிகள் கூஃபாவாசிகிட்டேருந்து அறிவித்தது மாதிரியும் கூஃபாவாசிகள் மதீனாவாசிகிட்டேருந்து அறிவித்த மாதிரி என்ன செய்யுது? இஹ்திலாஃபுல் பலது ஏற்படுறது. சரியா? ஹதீஸ் மூஸா பின் உக்மா அன் அபி சாக் அன் அபி புர்தா அன் அபிஹி மர்ஃபூன் இன்னி லஸ்தஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபி யௌமி 100 மர்ரா. சரியா? கால ஹாதா இஸ்னாதுன் லா யுன்தரு ஃபீஹி ஹதீஸி இல்லா லன்னுன் அன்னஹு மின் ஷர்த்தி சஹீ. சரியா? இது வந்து இந்த இஸ்னாத் இருக்கு இல்லையா, அதில் இது வந்து ஷஹீயோட சர்த்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது என்பது லன்னு தான், ஊகந்தான், இல்லை அப்படி. வல் மதினியூன இதா ரவோ அன் குஃபீன ஜலக்கு. சரியா? ஏன்னா மதீனாவாசிகள் கூஃபாவாசிகளிடமிருந்து என்ன செஞ்சாங்க? அறிவிச்சாங்கன்னா ஜலக்கு அப்படின்னு அவங்க சருகிடுவாங்க, ஸ்லிப் ஆகிடுவாங்க. சரியா? வைன்னமல் ஹதீஸ் மஹ்ஃபூதும் மின் ரிவாயத்தி அபி புர்தா அன் அக்ரல் முஸ்னி. சரிங்களா? இது வந்து அபி புர்தாவிடமிருந்து அக்ரல் முஸ்னி என்பவரிடமிருந்து தான் என்ன செய்யப்பட்டிருக்கு? ஹதீஸ் மஹ்ஃபூதா அறிவிக்கப்பட்டிருக்கு, பாதுகாக்கப்பட்ட நிலையில் அறிவிக்கப்பட்டிருக்கு. சரியா? அர்ராபி நாலாவது ஐயக்கூன மஹ்ஃபூதன் அன் ஷஹாபி ஃபயர்வி அன் தாபி. சரியா? ஃபயுர்வா அன் தாபி. சரியா? ஒரு ஹதீஸ் வந்து சஹாபிடத்தில் அது வந்து மஹ்ஃபூதா இருக்குது, ஆனால் அறிவிக்கப்படும் போது தாபியை தொட்டு அறிவிக்கப்பட்டது. சரியா? யக்கவுல் வஹமு பித் தஸ்ரீஹி பிமா யக்தலி சிஹத்து,
அதில் ஒரு சந்தேகம் உண்டாகும். எப்படிப்பட்ட சந்தேகம்? இது வந்து அவர் நேரடியாக அவர்கிட்ட கேட்டு தான் அறிவிக்கிறாரு, அப்போ அதனால் சிஹத்தாக இருக்கும் அப்படின்னு அதை நம்ம நினைக்கக்கூடிய அளவுக்கான ஒரு சந்தேகம் அதில் உண்டாகும். பல் வலா யக்கூன் மஅரூஃபம் மின் ஜிஹத்தி, ஆனால் அதே நேரத்தில் அந்த அறிவிப்புடைய முறையில் அது வந்து என்ன செய்யப்பட்டிருக்காது, அறியப்பட்டதாக இருக்காது. சரியா? அந்த சிஹத்துக்கான அந்த நம்பகத்தன்மைக்கான அந்த உறுதிப்பாடு அங்கே இருக்காது. சரியா? கஹதீஸ் ஜுஹைர் பின் முஹம்மது அன் உஸ்மான் பின் சுலைமான் அன் அபிஹி அன்னஹு சமிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்ரவு ஃபில் மக்ரிபி பித்தூர். இந்த ஹதீஸ். சரியா? கால أخرج العسكري في وغيره عسكري وغيره هذا الحديث في الوحدان وهو معلول. இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுருக்காங்க? அஸ்கரி, அதாவது இவர் யார், பேர் என்ன, அவருடைய பேர் என்ன தெரியுமா? அதாவது இபின் அசாக்கிரி. இபின் அசாக்கிரில் அஸ்கரி வேறு, ஒரு பேர் வேறு. இபின் அசாக்கிர் வேறு, அஸ்கரி வேறு. சரி, பேர் ஞாபகம் இல்லை. சரி, அவரும் வேறு அறிவிப்பாளர்கள் செஞ்சுருக்காங்க. வஹ்தான் என்கிற தொகுப்பில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. வஹுவ மஅலூலுன், அது என்னது, மஅலூலானது, குறைவுள்ள ஹதீஸ். அபு உஸ்மான் லம் யஸ்மா மின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அபு உஸ்மான் என்பவர் ரசூலுல்லாஹ்விட மருந்து எதுவும் கேட்கல. வலா ரஆஹு, ரசூலுல்லாஹ் பார்த்ததும் இல்லை. உஸ்மான் இன்னமா ரவாஹு அன் நாஃபி பின் ஜுபைர் பின் முத்தீம் அன் நபி. உஸ்மான் யார்கிட்ட கேட்டாங்க? நாஃபியிடம் இருந்து. நாஃபி பின் ஜுபைர் பின் முத்தீம் பின் அன் நபி, அப்படி தான் அந்த சனத்தில் தான் கேட்டிருக்கிறாங்க. வைன்னமா ஹுவ உஸ்மான் பின் அபி சுலைமான். ஒரு யாருன்னா உஸ்மான் பின் அபி சுலைமான் என்பவர் தான். சரியா? அப்போ இந்த ஹதீஸை வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்காமலேயே அந்த ராவியை வந்து செஞ்சாங்க, கேட்டது மாதிரி அறிவிச்சிருக்கிறாங்க. ராவியில் அந்த ஹதீஸை வந்து பதிவு செய்யக்கூடியவங்க அவங்க கேட்டது மாதிரியே நம்பி என்ன செஞ்சுருக்காங்க, பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த ஹாமிஸ், ஐந்தாவது, ஐயக்கூன ரவா பி அன்னனா. சரியா? அன்னனாவை கொண்டு ருவிய பி அன்னனா, ரவா இல்லை, ருவிய பி அன்னனா, அன்னனாவை கொண்டு அறிவிக்கப்பட்டதாக இருக்கிறது. வசக்கத்த மின்ஹு ரஜுலுன், அதில் அறிவிப்பாளர்கள் ஒருத்தர் விடுபட்டிருப்பார். தல்ல அலஹி தரீக் நுஹ்ரா மஹ்ஃபூதா, அது வந்துருச்சு வேறொரு நம்பகமான ஒரு அறிவிப்பாளத்தோடு அது நமக்கு தெரிவிக்கும். சரியா? கஹதீசி யூனுஸ் அன் இபின் ஷஹாப் அன் அலி பின் அல் ஹுசைன் அன் ரிஜாலின் மினல் அன்சார், அன்சார்களை சேர்ந்த ஒரு நபர்களிலிருந்து இந்த வழியாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற ஒரு ஹதீஸ். அன்னஹும் கானு, அவங்க சொன்னாங்க, அவர்கள் இருந்தார்கள், மா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாத்த லைலத்தில், ஒரு நாள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அவர்களோடு அவர்கள் இருந்தார்கள். ஃபருமிய பி நஜ்மின் ஃபஸ்தனார, ஒரு நட்சத்திரம் எரிகற்களால் எரியப்பட்டது, அது அப்படியே இது பிரகாசிக்க தொடங்கியது. ஃபஸ்தனார, அப்படியே சுடர் விட தொடங்கியது. கால இல்லத்துஹு அன்ன யூனுஸ், இதோட இல்லத்துன்னு சொன்னால் அன்ன யூனுஸ் மா ஜலாலத்திஹி. சரியா? அவருடைய ஜலாலத், அவர் கண்ணியத்துக்குரியவர் தான். கசரபிஹி, இதில் வந்து அவர் குறை வச்சுட்டார். இன்னமா ஹுவ அன் இப்ன் அப்பாஸ், இது வந்து இப்ன் அப்பாஸிடம் இருந்து. அவர் சொல்லும்போது யார்கிட்ட சொன்னாங்க? ரிஜாலு மினல் அன்சார்னு சொல்லிட்டாங்க. ஹத்தசனி ரிஜாலுன் ஆக்கதா ரவாஹு இப்னு ஒயினா வ ஷுஐப் வ சாலிஹ் வ லவ்சாயி வ கைரும் அனி ஜுஹரி. இப்படி தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க, மற்றவர்களெல்லாம் இந்த ஹதீஸ் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஜுஹரி ரந்தா அவர்களை தொட்டும் மற்றவர்களை தொட்டும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அசாதிஸ், ஆறாவது, யுஹ்தலஃப அலா ரஜுலிம் பில் இஸ்னாதி வகைரி, ஒரு இஸ்னாதில் ஒரு நபரிடத்திலும் அல்லது வேறொரு நபரிடத்திலும் என்னது கருத்து வேறுபாடு கொள்வது. வயக்கூன் மஹ்ஃபூது அன்ஹு மா காபல் இஸ்னாத். சரியா? அதில் மஹ்ஃபூது என்னென்னு சொன்னால், இந்த இஸ்னாதுக்கு நேர்முரணாக உள்ளதான் அதில் வந்து மஹ்ஃபூதாக இருக்கும். ஒரே இஸ்னாதில் என்ன செஞ்சுருப்பாங்க, ஒரு மனிதரை தொட்டு அறிவித்ததாக என்ன செய்யப்பட்டிருக்கும், சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் அதில் இஃப்திலாஃப் இருக்கும், வேறொரு அறிவிப்புக்கும். அதில் சரியானது என்ன இருக்குன்னா, இந்த அறிவிப்பு இல்லை, வேறொரு அறிவிப்பாக தான் இருக்கும். சரியா? ஹதீஸ் அலி பின் ஹுசைன் பின் வாக்கித் அன் அபிஹி அன் அப்துல்லா இபின் புரைதா அன் அபிஹி அன் உமர் பின் ஹத்தாப் கால குல்து யா ரசூலுல்லாஹ் மாலக்க அஃப்ஸஹனா. சரியா? சரி. கால وعلته ما أسنده عن علي بن خشرم حدثنا علي بن حسين بن واقد بلغني عن عمر. அப்போ இது வந்து இதுதான் அதோடைய சரியான சனது. மேலே சொன்ன சனது வந்து சரியில்லாத ஒரு சனது. அஸ்ஸாபி இஹ்திலாஃபு அலா ரஜுலின் ஃபி தஸ்மியத்தி ஷேஹி வ தஜ்ஹீலிஹி, ஒரு மனிதன் தன்னுடைய ஷேகை பேர் சொல்வதில் முரண்பாடு ஏற்படுது, அல்லது தஜ்ஹீலி, அவ்வளோது அறியாமல் இருக்கிறது. யார் ஷேக்குன்னு சொல்கிறதுல அவருக்கு தெரியாமல் இருக்குது, இந்த ஹதீஸ் யார் எனக்கு அறிவிச்சார் அப்படின்றது அவருக்கு தெரியாமல் இருக்குது. சரியா? அல்லது வேறொரு ஷேக்கிட்ட இருந்து கேட்டதை இந்த ஷேக் சொன்னார்னு அறிவிக்கிறது. ரெண்டுமே நடக்கும். உதாரணமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, பேச்சுவாக்கில் ஆனால் சொன்னேன்ப்பா அப்படின்னு, ஆனால் சொன்னது அரசதாக இருக்கும்.
இல்லை நம்ம ஒரு கூட்டத்தில் பேசிகிட்டு இருந்த விஷயங்கள் என்ன செய்வோம், ஆனால் சொன்னதுன்னு சொல்லுவோம், ஆனால் சொன்னது நான் இல்லையே அப்படின்னு வர ஒரு ஆனால் இது அப்போ இவராக இருக்க சொன்னதோ நீ சொன்னதா அப்படின்னு. அப்போ நம்ம இந்த மாதிரி தடுமாற்றங்கள் ஏற்படல. அது வந்து இஃப்திலாஃப். இப்படி வந்து ஒரு ரிவாயத் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஹதீஸ் என்னது, அது இல்லத்து தான், மாலூல் தான். ஹதீஸ் ஜுஹ்ரி அன் சுஃபியான் சௌரி அன் ஹஜ்ஜாஜ் பின் ஃபராஃபிஸா அன் யஹ்யா பின் அபி கசீர் அன் அபி சலமா அன் அபி ஹுரைரா மர்ஃபுஅன் அல் முஃமினு கர்ருன் கரீமுன் வல் ஃபாஜிரு ஹப்புன் லயீமுன். சரி, ஹிப்புன் லயீமுன். சரியா, அல் முஃமினு கர்ருன் கரீமுன். சரியா, கிர்ருன், ஆமாம், கிர்ருன் கரீமுன் வல் ஃபாஜிரு ஹிப்புன் லயீமுன். இப்போ இந்த ஹதீஸை சரியா இதை என்ன சொல்கிறாங்க, மர்ஃபு அறிவிக்கப்பட்டிருக்கு. கால வ இல்லத்துஹு மா அஸ்னத அன் முஹம்மது பின் கசீர். முஹம்மது பின் கசீர் வந்து இஸ்னாத் பண்ணதில் தான் இல்லத்து இருக்குது. ஹத்தஸனா சுஃபியான் அன் ஹுஜ்ஜாஜ் அன் ரஜுலின் அன் அபி சலமா, இப்படி தான் வரணும். சரியா, ஃபதக்கர. அப்போ அதில் ராவியில் என்ன செய்கிறார், ஒருத்தர் விடுபடுறாரு. அஸ்ஸாமின் ஐ யக்கூன ராவி அன் ஷஹ்ஸின் அத்ரக்கஹு வசேமி மீனு. ஒரு ஹதீஸை ஒரு ராவி என்ன செய்கிறார், அறிவிக்கிறார். யார்கிட்ட வந்து அந்த மனிதர் அவர் அடைந்திருக்கிறார், அவர்கிட்ட கேட்டிருக்கிறார். லாக்கின்னஹு லம் யுஸ்மா மின்ஹு அஹாதீஸன் முஅய்யனா, இந்த குறிப்பிட்ட சில ஹதீஸுகளை அவர் கேட்டிருக்க மாட்டார். சரியா, ஃபைதா ரவாஹா அன்ஹு பிலா வாசித்தத்தின். அப்போ அவர்கிட்டருந்து இவர் என்ன செய்கிறாரு, ஒரு வாசித்தா இல்லாமல் இடையில் யாரும் இல்லாமல் அறிவிக்கிறான்னு சொன்னால் ஃபைல்லத்துஹா அன்னஹு லம் யஸ்மஹா மின்ஹு, இது அவர்கிட்ட கேட்காத அறிவிஸ் என்பது அதில் உள்ள இல்லத்து, அதில் உள்ள குறை. சரியா, ஹதீஸ் யஹ்யா பின் அபி கசீர் அன் அனஸ் அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா அஃப்தரா இந்த அஹ்லில் வைத்தி கால அஃப்தரா இந்தக்கும் சாயிமூன். இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ். சரியா, ஏன் அப்படின்னா இதான் இல்லத்து. என்ன சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய குடும்பத்தாரிடத்தில் நோன்பு திறந்தாங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க அஃப்தரா இந்தக்கும் சாயிமூன், உங்களிடத்தில் நோம்பாளிகள் நோன்பு திறக்கட்டும். சரிங்களா, அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. கால யஹ்யா ரஆ அனசன், யஹ்யா வந்து அனஸை சந்திச்சிருக்கார், பார்த்துருக்கிறார். ஒலாஹரா மின் கைரி வஜீன் அன்னஹு லம் யுஸ்மா மின்ஹு ஹதல் ஹதீஸ். வேறொரு அறிவிப்பில் நம்ம வேறொரு வகையில் நமக்கு என்ன தெரிய வருது, அவர்கிட்ட இந்த ஹதீஸ் கேட்கலன்றது தெரிய வருது. அப்போ அதுதான் அதில் உள்ள குறைபாடு. சரியா, சும்மா அஸ்னத அன் யஹ்யா கால ஹத்தஸ்து அன் அனஸின். பிறகு என்ன செய்கிறாரு, இந்த செய்தி வந்து அனஸ் யஹ்யாவோடு இஸ்லாது பண்ணுறாங்க, அனஸ்கிட்ட அவர் கேட்டு அறிவிக்கிறதா. அப்போ அதுதான் அதில் உள்ள வெளிப்படையான குறை. சரியா, அத்தாசி ஐயக்கூன தரீக்கத்து மஅரூஃபா, அறியப்பட்ட ஒரு வழியாக இருக்கும். யர்வி அஹது ரிஜாலிஹா ஹதீசன் மின் கைரி தில்க தரீக், அந்த அறியப்பட்ட வழியில் இல்லாமல் ஒரு ஹதீஸை வந்து செய்யார், ஒரு ராவியில் ஒருத்தர் அறிவிப்பார். சரியா, அறியப்பட்ட ஒரு துருக்கு இருக்கும், அந்த துருக்கில் இல்லாமல் வேறொரு துருக்கில் அவர் அறிவிப்பார். சரியா, ஃபயக்கஹு மன் ரவாவு மின் தில்க தரீக்கி. சரியா, பினான் அலல் ஜாதத்தி ஃபில் வாமி. சரியா, அப்போது அதில் என்ன செய்யும், அந்த தரீக்கில் அறிவித்த ராவிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நுட்பமானவர்களாக இருப்பாங்க. எனவே இது சந்தேகம் கொள்ளப்படும் இந்த ஹதீஸ். சரிங்களா, இந்த துருக்கில் வரக்கூடியவங்களோட இன்னொரு துருக்கில் வரக்கூடியவங்க வந்து நல்ல திறமையானவர்களாக இருப்பான், ஜாதத்தோட அதாவது தெளிவாக அறிவிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அப்போ அதனால் இதில் என்ன ஆகிடுச்சு, சந்தேகம் வந்துடும், இது டவுட்டு அப்படின்ட்டு. அது மாதிரியான ஹதீஸும் இல்லத்து தான். பேசுகிறான் பேசிட்டு சரியா. ஹதீஸில் முந்திர் பின் அப்துல்லா அல் ஹிசாமி அன் அப்துல் அசீஸ் அல் மாஜிஷூன் அன் அப்துல்லா இபின் தீனார் அன் இபின் உமர் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இத இஃப்ததஹ ஸலாத்த. ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுகை ஆரம்பித்தார்னு சொன்னால் கால சுப்ஹானக அல்லாஹும்ம. சரியா, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ தஆலா இஸ்முக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக அந்த துஆ. சரியா, அதான் அதுக்கு என்னென்னா கால உஹித ஃபீஹி அல் முந்திர் தரீக்கல் ஜாத்தா. சரியா, இதில் முந்திர் என்ன செஞ்சார், அஹத ஃபீஹில் முந்திர் தான் உஹதில் அஹத ஃபீஹில் முந்திர் தரீக்கல் ஜாதா. இதில் வந்து ரொம்ப நுட்பமான சரியான தரீக்க முந்திர் எடுத்துக்கொண்டார். வைன்னமா ஹுவ மின் ஹதீஸி அப்துல் அசீஸ் ஹத்தஸனா அப்துல்லா இப்னு ஃபதில் அன் ஆரஜ் அன் உபைதுல்லா இப்னு அபி ராஃபி அன் அலி. சரியா, சரி. அல் ஆஷிர் அன் யுர்வா அல் ஹதீஸ மர்ஃபுஅன் மின் வஜ்ஹின் மௌகுஃபன் மின் வஜ்ஹின். ஒரு அறிவிப்பில் வந்து மர்ஃபுவாகவும் இன்னொரு அறிவிப்பில் மௌகுஃபாகவும் அறிவிக்கிறது. கஹதீசி அபி ஃபர்வா யசீத் பின் முஹம்மது ஹதஸ்னா உபை அன் அபிஹி அனில் அமஷ் அன் அபி சுஃபியான் அன் ஜாபிர் மர்ஃபுஅன் மன் லஹிக ஃபி ஸலாத்திஹி யுஈத ஸலாத்து வலா யுஈதல் வுது. சரியா, யார் தொழுகையில் சிரித்தாங்களோ அவங்க தொழுகையை மீட்டி தொழுகணும், உதுவை மீட்டு தர வேண்டியதில்லை. ஏன்னா உது முடியாது, தொழுகை தான் முடியும். சரிங்களா, இது சரி.
கால வயில்லத்துஹு மாஸ்னது வக்கிய இதில் வக்கியோடைய அந்த இஸ்னாதில் தான் எனது இல்லத்திற்கு என்ன அன் அஹமஷ் வருது அன் அபி சுஃபியான் கால சுயில ஜாபின் ஃபதக்கரோ என்று சொல்கிறான் கால ஹாக்கிம் பக்கைத்து அஜ்னாசுன் லம் நதுக்குருஹா சரியா இல்லை ஓ பக்கியத் அஜ்னாசுன் லம் நதுக்குருஹா இதில் பாக்கியுள்ள வகைகளை நம்ம இங்கே சொல்லலை இன்னமா ஜல்லா ஹாதி மிசால் இல்லி ஹாதிஸ்ன்னு கசிக்கிறா இது ஏராளமான ஹதீஸ்களுக்கான ஒரு சின்ன ஒரு உதாரணங்களாக தான் சொல்லியிருக்கிறோம் மா தக்கரஹு ஹாக்கிமின் அஜ்னாசி யஷ்மிலுஹுல் கிஸ்மானி அல் மதுக்குரானி ஃபீமா தக்கதம இந்த இமாம் ஹாக்கிம் சொன்ன அந்த வகையில் நாம் ஏற்கனவே சொன்ன 2 வகையும் அதில் என்ன செய்யும் உள்ளடங்கும். இன்னும் 2 வருங்க இஸ்னாதில் மத்தல்ல சரியா. வைன்னமா தக்கர்னாஹு தம்ரீன் அல்லி தாலிபி வ இலாஹன் லிமா தக்கத்தம முன்னாடி உள்ளதை வந்து தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி மாணவர்களுக்கு ஒரு பயிற்சியாக தான் இதெல்லாம் நம்ம சொல்லணும் அப்படின்றது யார் சொல்கிறாரு? சுயித் ரஹ்மத் அவர்கள் சொல்கிறாங்க சரியா. சரி அப்போ இதில் சுருக்கம் என்ன அப்படின்னா இல்லத்துடைய ஹதீஸை பொறுத்த வரைக்கும் அதான் மாலூலான ஹதீஸை பொறுத்த வரைக்கும் 2 வகை தான் இஸ்னாதில் மத்தல்ல சரியா. அந்த மத்தல்ல இருக்கிறது வந்து என்ன செய்யும் ஜியாதத்து அல்ல வெளியில் சலாமத்து இருக்கும். அது வந்து தாரீஃபு எதுக்கானது? மாலூலான ஹதீஸுக்கான தாரீஃப். வெளிப்படையில் சலாமத்தாக இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும்? அதோடைய மறைமுகமான ஒரு சில குறைகள் இருக்கும் என்பதுதான் மாலூலான ஹதீஸ் இல்லை மாலூலான ஹதீஸுடைய தாரீஃப். அந்த இதில் வந்து மத்தல்ல இருக்கக்கூடிய குறைகளை பொறுத்த வரைக்கும் ஜியாதத்தின் மூலமாக அல்லது நுக்சானு ரிவாயத்தில் என்ன இருக்கும்? ஜியாதத்து இருக்கும், சில நேரத்தில் நுக்சான் இருக்கும் சரிங்களா. சில நேரத்தில் நம்பகமான அறிவிப்பில் வரக்கூடிய வாசகங்களுக்கு முரணாக இருக்கும் சரிங்களா. இப்படியான விஷயங்கள் வந்தால் அது என்னது? குறையுடைய ஹதீஸ். அதே மாதிரி இஸ்னாதில் என்னெல்லாம் இருக்கும்? என்னெல்லாம் வந்து நம்ம முஅல்லலான ஹதீஸுக்கான குறை சொன்னமோ பலவீனமான ஹதீஸுக்கான காரணங்களாக சொல்லக்கூடிய அந்த காரணங்களில் பலதும் என்ன செய்யும்? சூல் இஃப்தாக இருக்கலாம், அல்லது லபுத் இல்லாமல் இருப்பதாக இருக்கலாம், ராவி பொய்ய 2 விமர்சிக்கப்பட்டவராக இருக்கலாம். இது போன்ற காரணங்களெல்லாம் என்ன செய்யலாம்? அதில் வரும் சரிங்களா. அப்போ அதை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க? இமாம் சுயீத் ரஹ்மத் அவர்கள் இமாம் ஹாக்கிம் ரஹ்மத் அவர்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்க? 10 காரணங்களா இந்த 2 காரணத்தை தான் 10 எலாபரேட் பண்ணியிருக்கிறார். அந்த 10 காரணங்களை தான் இப்போ நம்ம பார்த்தோம் சரிங்களா. இதோட இந்த வகுப்பை நம்ம நிறைவு செய்வோம். அடுத்த இன்ஷா அல்லாஹ் நம்ம 19வது வகை முல்தரிம் அது இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த மறுவில் பார்ப்போம் சரிங்களா. முடிச்சுக்கலாமா? சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.